வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பலாப்பழ கேக் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டிலேயே செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு 10லேருந்து 12 பலாச்சோளம் எடுத்துகிட்டு இருக்கேன். பேன் உப்பு இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு உப்பை போட்டுட்டும் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரே கொஞ்சம் பட்டரும் கோதுமை மாவும் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பலாப்பழம், ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு ஜோர் மாவு, கொஞ்சம் உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சின்னமன் பவுடர், ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம், ஒரு 3/4 கப் அளவுக்கு எண்ணெய், தயிர் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதை போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி நம்ம ரெடி பண்ணின அந்த ட்ரேயில் இதை ஊற்றிட்டோம்னாக்க நல்லா இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணிக்கலாம். அது மேலே கொஞ்சம் பலாப்பழ பீசஸும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன வேணாலும் நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டடாக இருக்கிற அந்த பேன் மேலே வச்சுட்டோம். குக்கர் மூடி இல்லைனாக்கா ஒரு நார்மல் ஒரு இல்பச்சட்டியோட மூடியை போட்டு ஒரு 45 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது லோயர் ஹீட்லேயே இருக்கணும். பார்த்தேன்னா ரெடி ஆன அப்புறம் இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு லேசாக குத்தி பார்த்தோன்னா அது ஒட்டாமல் வரும். ஸோ பார்த்தேன்னாக்க நல்லா கீழியும் நல்லா ஒட்டாமல் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஹோம்மேட் பலாப்பழ கேக் ரெடி ஆகிடுது. பார்த்தேன்னா இது எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.